ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2022ல ரிலீஸ் ஆன லலுபாய் அப்படிங்கிற ஹாரர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா அனபெல் மூவி எடுத்தாங்களே அந்த டைரக்டர் தான் இந்த மூவியும் எடுத்திருக்காரு. படத்துலயும் ஹாரருக்கு பஞ்சமே இல்லாம எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் பார்க்க தேய்க்க விட்டுருப்பாங்க. ஓகே, இப்ப வாங்க படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இங்க படத்தோட ஸ்டார்டிங்லயும் ஒரு அம்மா தன்னோட குழந்தைய தூங்க வச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அவங்க அப்படி போனதுமே இந்த குழந்தை பக்கத்துல இன்னொரு குழந்தை மாதிரி இருக்க சாத்தான் இந்த குழந்தைய தூக்குற மாதிரி காட்டுறாங்க. அதே டைம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அப்படி உடைக்கும் போது கடைசி அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அத உடைக்கலான்னு வரும்போது அந்த கண்ணாடிக்குள்ள இருந்த ஒரு பேய் வந்து அவனையும் உள்ள இழுத்துட்டு போய் கொன்னே போட்டுருது. இந்த சவுண்ட் கேட்ட வந்த அந்த அம்மாவும் குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு போய் பார்த்தா குழந்தையும் கொன்னு போட்டிருக்கு அந்த பேய். அப்படியே இங்க கட் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்ப இங்க ஒரு நியூ கப்ல காமிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடிய காமிச்சோமே, அந்த லேடியோட தங்கச்சி தான் இவ, பேர் ரேச்சல். இவங்களும் பழைய வீட்டை விட்டு இந்த ஒரு புது வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் நம்ம ஹீரோயினோட அக்காவோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நிறைய டாய்ஸ் எல்லாம் இருக்கு. அக்காவோட ஃபேமிலி தான் அழிஞ்சு போச்சு, அதை இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே அதுதான். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா இவங்களை பொறுத்தவரை அது ஒரு ஆக்சிடென்ட். ஏதோ ஆக்சிடென்ட்ல அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அக்காவோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு பழைய புக் ஒண்ணு இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த லாங்குவேஜ் இவளுக்கு சுத்தமா புரியல. அது ஏதோ எப்ரோ மொழியா. ஆனா அந்த லாங்குவேஜ் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால அவரும் படிச்சு பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த புக்லயும் ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. அது எந்த மாதிரி பாட்டுன்னா குழந்தைங்களை எல்லாம் தூங்க வைக்கிறதுக்கான பாட்டு. இவளும் கொஞ்சம் கொஞ்சமா பாட பாட அந்த குழந்தையும் அப்படியே அசைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த குழந்தைக்கு இது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு போல இந்த சாங். இப்ப அப்படியே கட் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த குழந்தைய இப்ப கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த குழந்தை அழுகைய நிப்பாட்டவே மாட்டேங்குது. 24 மணி நேரமும் அழுதுகிட்டே தான் இருக்கு. அதை சமாளிக்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு பெரிய வேலையா இருக்கு. அவளும் சமாதானப்படுத்துறதுக்கு என்னமெல்லாமோ பண்ணி பார்த்துட்டா. ஆனா குழந்தை அழுறத நிறுத்தவே இல்ல. நம்ம ஹீரோயினும் ஹோட்டல் பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த குழந்தைய சமாளிக்கவே முடியாதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்திட்டு இருக்காங்க போல. அதையும் ஹீரோயின் கிட்ட சொல்றா. ஹீரோயினும் அதுக்கு என்னோட பிசினஸ் தான் சரியா பாத்துக்க முடியல, நீங்களாச்சும் உங்களோட பிசினஸ் நல்லா நடத்துங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறா. குழந்தைக்கு இவளும் விளையாட்டு காட்டுறா, நிறைய பேசுறா, பாடுறா, வைக்கிறா. ஆனா குழந்தை இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கு. அழுகிய ஸ்டாப் பண்ணவே முடியல. இந்த குழந்தை அப்படி அழுதுகிட்டே இருக்கறனால அவளுக்கு ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல, பாத்ரூம் கூட போக முடியல. குழந்தைய தூக்கிக்கிட்டே தான் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நைட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தத்துல இப்ப வர அந்த குழந்தை அழுதுட்டு தான் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்ல வர்றாங்க. இதே டைம் ஹீரோயினும் அக்கா கொண்டு வந்த அந்த பார்சல்ல ஒரு புக் இருந்துச்சுல்ல, அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பாட்டும் இருந்துச்சு. அந்த பாட்டை இப்ப பாட ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த பாட்டை கேட்டதுமே ஃபுல்லா அழுதுட்டு இருந்த குழந்தை கப்ப சிப்புன்னு தூங்கிருச்சு. குழந்தை மட்டும் தூங்கல, அங்க இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் கூட தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்தா ஹீரோயினுக்கு இங்க ரொம்ப ஷாக் ஆகுது. அடப்பாவமே, ஒரு நாள் ஃபுல்லா நம்ம என்னமெல்லாமோ பண்ணி பார்த்தோம், குழந்தை அழுகி நிறுத்தவே இல்ல. ஆனா இப்போ ஒரு பாட்டை தான் பாடணும், கப்ப சிப்புன்னு அமைதியாயிருச்சு, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிறா. இவளுக்கு குழந்தை தூங்குனா போதும், நைட்டு தான் அவன் நிம்மதியா படுத்தே தூங்குறா. இப்ப இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது பேபியை பாக்குறதுக்காக ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. அந்த மானிட்டர்ல ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரியே இருக்கு. ஹீரோயினும் திரும்பி பாக்குறா, எதுவும் இல்ல, நார்மலா தான் இருக்கு. அவளும் திரும்பிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த குழந்தை பக்கத்துல கொடூரமான பேய் நிக்கிற மாதிரி பாக்குறா. இத பார்த்த தாய் சும்மா இருப்பாளா, அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா எந்த உருவமும் இல்ல, குழந்தை படுத்து தூங்கிட்டு தான் இருக்கு. ஆனா இவளுக்கு அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே முடியல. ஏதோ ஒண்ணு நம்மள சுத்திட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி பார்த்தா அங்க ஒரு கண்ணாடியும் இருக்கு. அந்த கண்ணாடியில பார்த்தா ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் இல்லாம இன்னொரு உருவமும் சேர்ந்து தெரியுது. இத பார்த்து பயந்தவளும் நேர கண்ணாடி கிட்ட போய் பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா கிட்ட போக போக ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. ஓகே, நம்ம சரியா தூங்கல இல்ல, அதுலதான் இந்த மாதிரி நமக்கு தோணுது போல அப்படின்னு அவளும் அங்க போயிடுறா. ஆனா இங்க காமிச்சா அந்த கண்ணாடியில கிராக் அதிகமா விழ ஆரம்பிக்குது. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயின் ஹேக் பண்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க இருந்து காமிச்சா அது ஒரு கொடூரமான பேய். இத பார்த்து ஷாக் ஆன ஹீரோவும் பேய தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு பார்த்தா அது பேய் இல்ல, தன்னோட ஒய்ஃப் தான். என்னடா நடக்குது அப்படின்னு அவனே ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். இதனால இங்க ஹீரோயின் செம்மையா ஹர்ட் ஆயிட்டா. ஹீரோ வந்து சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிரு, என் பின்னாடி யாரோ என்ன மாதிரி தோணுச்சு, தெரியாம தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு எங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓகேன்னு மன்னிச்சு விட்டுறா. அப்புறம் அவ ஷாப்பிங்கும் போயிடுறா. இதே டைம் ஹீரோ இப்பதான் அந்த கண்ணாடியில கிராக்கே கவனிக்கிறான். எப்படி இந்த கிராக் விழுந்துச்சு அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் காமிச்சா சூப்பர் மார்க்கெட்டுக்கு
ஒய்ஃப் வந்திருக்கா. குழந்தையும் கூட்டிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பேபி மானிட்டர் இருக்கு. அந்த மானிட்டர் திடீர்னு ஒர்க் ஆகாம அதுல ஒரு பேயோட போட்டோ தெரியற மாதிரி இருக்கு. கடையில இருக்க லைட்ஸ் எல்லாம் அட் அ டைம் ஆஃப் ஆயிருது. இங்க அந்த மானிட்டர்ல பார்த்தா நம்ம ஹீரோயினோட பின்னாடி ஒரு பேய் நெருங்கி வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. வந்த பேயும் ஹீரோயினை விட்டுட்டு அவளோட குழந்தைய தூக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயின் இங்க கத்துன்னு கத்துறா. அதே டைம் கடையில எல்லா லைட்ஸும் ஆன் ஆயிருது. பக்கத்துல இருந்த பேயும் காணாம போயிருது. இப்போ நைட்டும் ஆயிருது. இவ வீட்டுக்கு வந்து குழந்தைய மடியில வச்சு படுத்துட்டு இருக்கும் போது இங்க இப்போ கரண்ட் போயிருது. இவ ஆல்ரெடி இங்க ஒரு பயத்துலதான் இருக்கா. வெளியே மழை பெய்யுது. ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குற மாதிரியே தோணுது. அதுவும் ஒரு குழந்தை அலற சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. இவளுக்கு இங்க செம்மையா ஜர்க் ஆகுது. ஏன்னா தன்னோட தோல்ல தான் குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியே வேற ஏதோ குழந்தை அழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இத கேட்டா நமக்கெல்லாம் எவ்வளவு பயமா இருக்கும். பாவம் இவ இன்னும் பயந்து நடுங்குறா. அப்படியே அங்க ஒரு ரூமுக்கு போனா குழந்தைய படுக்க வைக்கிற தொட்டில் இருக்குமே அதையும் இவன் எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு உருவம் படுத்திருக்க மாதிரி இருக்கு. என்னடா ஏதோ தெரியலையேன்னு மெதுவா கிட்ட போய் அங்க இருக்க அந்த பெட்ஷீட்டை எடுத்து பார்த்தா அதுல வெறும் பொம்மை தான் இருக்கு. அப்பாடின்னு பெருமூச்சு பட்டு திரும்பி பார்த்தா அந்த பேய் நம்ம ஹீரோனோட பின்னாடி வந்து நிக்குது. இவன் எங்க பயந்து போய் அலறி உட்கார்ந்துருக்கா. இதே டைம் ஹீரோவும் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான். இவங்க வெளியே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக்கிங்கா கேட்க ஆரம்பிக்கிறான். ஏய், வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லங்க, வீட்டுக்குள்ள வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரண்டும் போயிருச்சு, அதனாலதான் பயத்துல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேங்கிறா. இதெல்லாம் சொல்றத கேட்ட ஹீரோவும் வீட்டுக்கு ஏதோ திருட்டு பையதான் வந்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே நிக்க வச்சுட்டு ஹீரோ உள்ள போய் யாரும் இருக்கானான்னு பாத்துட்டு இருக்கான். அதே டைம் இங்க உள்ள ஹீரோக்கு பின்னாடி ஒரு பேய் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா அது ஹீரோக்கு தெரியல, நமக்கு மட்டும் தான் கட்டுறாங்க. ஹீரோவும் கையில ஒரு இரும்பு ராடோட எவனாச்சும் வந்தா போட்டு தள்ளிடலான்னு ரெடியா நிக்கிறான். இவனும் ஏதாவது சத்தம் கேக்குதான்னு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஏதோ இவன் பக்கத்துல பறந்து வர்ற மாதிரி இருக்கும். கையில இருக்க ராட வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம படார்னு போட்டுறான். என்னன்னு அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அவன் வீட்டுல ஆசையா வளர்த்து வச்ச ஒரு கிளி. அந்த கிளிய அவன் தன்னோட குழந்தை மாதிரி தான் வளர்த்திருப்பான். இப்ப அதை தன்னோட கையிலேயே கொண்டுட்டமேனு ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறா, நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வயசான கிழவி மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு புக் எடுத்து காமிச்சு இந்த கிழவிதான் நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆனா இவ்வளவுதான் பார்த்தேங்கிறா. இப்ப ஹீரோவும் சொல்றான், அன்னைக்கு குளிக்கிறப்ப நானும் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னேன், இந்த கிழவியதான் நானும் பார்த்தேன். மேபி நம்ம ரெண்டு பேரும் ஒழுங்கா தூங்காதனால டிப்ரெஷன்ல இந்த மாதிரி நமக்கு இமேஜினேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம ஒழுங்கா ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம கையில இருந்த அந்த புக்கையும் குப்பை தொட்டியில போட்டுட்டு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நைட்டு நம்ம ஹீரோவோட காதுக்கு மட்டும் குழந்தை அழுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அவனும் கண்ணை திறக்காமையே நடந்து வர்றான். குழந்தை அழுகுது அப்படின்னு தனக்குள்ள முனவிட்டே வெளியே வந்து நிக்கிறான். கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த குப்பை தொட்டிக்கு ஆப்போசிட்ல நிக்கிறான். திடீர்னு அவனும் முழிச்சவனும் ஷாக்கிங்கா பாக்குறான். தூங்கிட்டு இருந்த நம்ம எப்படி வெளியே வந்து நிக்கிறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை அழுற சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அங்க காமிச்சா அந்த குப்பை தொட்டில அந்த கிழமையும் உட்கார்ந்து இருக்கு. குழந்தை சவுண்ட் கேட்டு இருக்குமே, அங்க அந்த குழந்தை இல்ல. அதுக்கு பதில் இவன் தூக்கி போட்ட அந்த புக் இருக்குது. இவனும் அந்த புக்கை உள்ள எடுத்துட்டு வந்து அதுல இருக்க டிராயிங் எல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்துட்டு இருக்கான். இதே டைம் ஹீரோயின் அங்க தனியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அவன் முழிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்துறத குழந்தைய காணும். ஓகே, பெட்ஷீட்டுக்கு அடியில தான் போயிருச்சோன்னு தூக்கி பார்த்தா அங்க ஒரு குட்டியோ குழந்தை இருக்கு. அத குழந்தை இல்ல, பேய் மாதிரி இருக்கு. இத பார்த்த இவன் எங்க மறுபடியும் அலறி துடிக்கிறா. அப்படியே பெட்ஷீட்டை விட்டு அலறி துடிச்சு வெளியே வர்றா. அவ கொடுத்த சவுண்டுக்கு ஹீரோவும் குடுக்குடுன்னு ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா குழந்தை மேலதான் படுத்திருக்கு. அப்படியே அடுத்த நாள் ஹீரோவும் தன்னோட குழந்தைய கூட்டிட்டு ஒரு சர்ச்சுக்கு போறான். அங்க போனதுமே அந்த குழந்தை கூட அங்க இருந்த லேடியும் ஜாலியா விளையாண்டுட்டு, ஆமா என்னாச்சு ஜான், என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் இவனும் சொல்றான், எனக்கு பேய் ஓட்டுற யாரையாவது பாக்கணும் அப்படிங்கிறான். ஓகே உள்ளவா ஜான் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் காமிச்சா ஹீரோயினும் தன்னோட அக்காவை பாக்கலான்னு போறா. அவ என்ன சாகாம உயிரோட தான் இருக்கா போல. இப்ப ஹீரோவும் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீடைல் எல்லாம் இந்த லேடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதே டைம் அந்த லேடியும் இன்னொரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட இவ இந்த ஹீரோ கிட்ட சொல்றா. ஜான், நீ இப்ப என்னெல்லாம் உங்க வீட்டுல நடந்துச்சுன்னு சொன்னியோ அதேதான் உன்னோட ஒய்ஃபோட அக்கா வீட்டுல நடந்துச்சுன்னு அவளும் வந்து என்கிட்ட கதறி அழுதா. இப்போ அதே அமானுஷ்யங்கள்லாம் உன் வீட்டுல நடக்குதுன்னு சொல்ற, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படிங்கிறா. இப்ப அப்படியே இந்த பக்கம் காமிச்சா ஹீரோயினோட தன்னோட அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவளும் எல்லா கதையும் சொல்லிட்டு, நான் இந்த புக்க படிச்சேன், இதுல இருந்துதான் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயினோட அக்காவும் அந்த புக்க பார்த்துட்டு, என்னது இந்த புக்க படிச்சியா, இதுல இருக்க அந்த பாட்டை படிச்சிட்டியா? ஆமா படிச்சுட்டேன். அப்படின்னா இனி உன்னோட குழந்தைய நீ உயிரோட பார்க்கவே முடியாது. இந்த பாட்டு நான் எப்ப படிச்சனோ அப்பவே என் குழந்தைய நான் இழந்துட்டேன். இப்ப நீயும் படிச்சிருக்க, அடுத்து அதுவும் குழந்தைய எடுக்காம விடாது அப்படிங்கிறா. என்ன சொல்ற, யார் எடுத்துப்பா? அவ பேரு லிலித். ஏசு பூமியில படிச்ச மொத்த பொண்ணு
அவதான். அப்படியே அவ கூட ஆதாமும் படைக்கப்பட்டான். அவன் லிலித்துக்காக ஒரு பாட்டும் பாடியிருக்கான். ஆனா அந்த லிலித் கடவுள் சொன்ன வழியில நடக்காம நிறைய தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. அதனால கடவுளும் அவளை சபிச்சு இந்த பூமிக்கு அடியிலையும் நரகத்துக்கு அடியிலேயே அவளை சர வச்சுட்டாங்க. இப்படி அவ பல 1000 வருஷமா நரகத்திலே அடப்பட்டு கிடந்தாலும் அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பாதி சாத்தானாகவும் பாதி மனுஷனாவும் தான் பிறந்துச்சு. அதனால அந்த லிலித்துக்கு பூமியில உள்ள மனுஷங்க மேல அதிகமா கோபம் வர ஆரம்பிச்சது. அதுவும் முக்கியமா குழந்தைங்க மேல அதிகமான கோபம் வர ஆரம்பிச்சது. ஏன்னா தனக்கு பிறந்த குழந்தை அரக்கனா பிறந்திருக்கு. ஆனா மத்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அழகாவும் அன்பாவும் இருந்திருக்கு. அதனால கோபத்திலையும் ஆதாம் இந்த குழந்தைக்காக ஒரு பாட்டு பாடியிருப்பான். அந்த பாட்டை இந்த லிலித் மாத்திருக்கா. அதனால இப்ப அந்த சூனிய தாளாட்ட யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்க குழந்தைய இந்த லிலித் எடுத்துப்பா. அது மாதிரிதான் என்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டா. இப்ப உன்னோட குழந்தைய எடுக்க போறா. ஆனா அப்படி அந்த குழந்தைய எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு நீ என்ன இங்க இருந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் குழந்தைய காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லையே, அக்காவை வெளியே எடுத்தாகிறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவும் தான் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கானே. அவனும் அந்த லேடி கிட்ட இதுக்கு நீங்க ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவளும் என்னால இதுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடுறா. ஏன்னா அந்த சூனியும் ரொம்ப பவரானது அப்படிங்கிறா. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல யாருமே இல்ல. ஆனா பாத்ரூம்ல தண்ணி விழுற சவுண்ட் கேக்குது. இத கேட்ட அவனும் குழந்தைய கீழே விளையாட விட்டுட்டு உள்ள அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணலான்னு உள்ள போறான். இவன் உள்ள போனதுமே அங்க இருந்த டோர் அப்படியே க்ளோஸ் ஆயிருது. இப்ப இந்த குழந்தை மட்டும் தனியா விளையாண்டுட்டு இருக்கு. இப்ப இந்த பக்கம் காமிச்சா அந்த லிலித்தோட சாத்தான் குழந்தைங்க இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அதுங்களும் இந்த குழந்தைய கொல்லணுங்கிறதுக்காக அங்க இருந்த கண்ணாடி ஜாடியை கீழே தள்ளி விட்டுருதுங்க. இந்த குழந்தை கண்ணாடி இருக்கிற ஜாடின்னு தெரியாம அதுகிட்டே தவழ்ந்து வர ஆரம்பிக்குது. இதே டைம் குழந்தையோட சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சதும் ஹீரோ அச்சோ குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தடபுடன் ஓடி வந்து பார்த்தா குழந்தை அந்த கண்ணாடி ஜாடி நடுவுல நிக்குது. பார்த்தா அந்த கண்ணாடி துகளை பிள்ளை தொடறதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறா. இப்ப எங்க ஹீரோயினோட அக்காவும் உள்ள வந்திருக்கா. ஆனா இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. உள்ள வந்த அக்காவும் கண்ணாடி எல்லாம் வீட்டுல இருக்கவே கூடாது, அதுதான் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் உடைக்கிறதுக்கு பதில் எல்லாத்தையும் மூடி மூடி வைக்கிறா. அது மாதிரி இங்க இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ஸும் பார்த்தா அந்த பேய்ங்க உங்க வீட்டுக்குள்ள எப்பவோ வந்துருச்சுங்கன்னு நல்லா தெரியுது அப்படிங்கிறா. இதே டைம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் இருக்கணும் சொல்றான், உன்கிட்ட அந்த ஒரு லிலித்தோட புக் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது நீ கொண்டு வா, உன் குழந்தைய நானே காப்பாத்துறேன் அப்படிங்கிறான். இத கேட்டா ஹீரோ சும்மா இருப்பானா, குழந்தைய காப்பாத்தி ஆகணுமே. அவனும் அந்த புக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறான். இப்ப அங்க போனா அங்க ஒரு ஃபாதர் இருக்காரு. ஹீரோவும் கேக்குறாரு, ஆமா என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு லேடி டேபிள நேரம் ஹீரோ கதையை சொல்லிருப்பானே அந்த லேடி தான் இந்த ஃபாதர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க போல. ஓகேன்னு அந்த ஃபாதரும் அந்த புக் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பார்க்கும்போது அதுல இருக்க அந்த தாலாட்டு பாட்டையும் நம்ம ஃபாதர் பாத்துறாரு. பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த தாலாட்டு பாட்டை உன்னோட ஒய்ஃப் பாடினாலா? ஆமா ஃபாதர் பாடுனா. இந்த பாட்டை அவ எப்ப பாடினாலோ அப்ப இருந்துதான் அந்த சாத்தான் உங்க வீட்டுக்கே வந்திருக்கு. நரகத்துல இருந்த லிலித்தும் பூமிக்கு வந்துட்டா. இதுதான் அதோட முதல் சடங்கு. ரெண்டாவது சடங்கு என்னன்னா ரத்த பலி. உங்க வீட்டுல ஏதாச்சும் விலங்கு அடிபட்டு செத்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஃபாதர் ஏன்னா வளர்த்த கிளி அடிபட்டு இறந்து போச்சு அப்படிங்கிறான். அப்ப 2 முடிஞ்சிருச்சு. மூணாவது என்னன்னா உன் குழந்தையோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட பூமியில விழுந்துடக்கூடாது. அப்படி பூமியில விழுந்தா அந்த லிலித்தும் பூமிக்கு வந்து உன் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு பதில் அங்க ஒரு சாத்தானோட குழந்தைய வச்சுட்டு போயிருவா. அது மட்டும் நடக்காம பாத்துக்கோ அப்படிங்கிறா. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கா. அவளும் அப்படியே சேர்ல தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தையோட ரத்தத்தை வெளியே கொண்டு வரணுமே, அதனால வீட்டை சுத்தி குட்டி குட்டி சாத்தானா உலா வந்துட்டு இருக்கு. குழந்தையோட கையவும் கிளிக்கலான்னு வரும்போது குழந்தையோட சத்தம் கேட்டு ஹீரோயின் வந்து தூக்கிட்டு போயிடுறா. அந்த சாத்தான்களும் அங்க இருந்து போயிரும். இதே டைம் குழந்தை எடுக்கும் போது குழந்தை அழுது இருக்குமே, அந்த சவுண்ட கேட்டுட்டு ஹீரோயினோட அக்காவும் அங்க வர்றா. வந்த அக்காவும் குழந்தைய ஏன் கிட்ட கொடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறா. ஹீரோயினும் தான் குழந்தைய அக்கா கிட்ட கொடுத்துடுறா. அவளும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு வாஷ்ரூம் போயிடுறா. இந்த பக்கம் காமிச்சா ஹீரோ கிட்ட அந்த ஃபாதர் ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்து இது நீ அணையாம பாத்துக்கோ, லிலித்துக்கு வெளிச்சொன்னா சுத்தமா பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மந்திரத்தையும் எழுதி தரேன், இதுவும் உனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இரு, இது உனக்கு காப்பாத்தும் அப்படின்னு எழுதி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா இதுக்கு மேல உன அந்த கடவுள் மட்டும் தான் காப்பாத்தணும் அப்படின்னு அனுப்பி விடுறாரு. ஹீரோவும் குழந்தைய காப்பாத்தணும்னு கார் எடுத்துட்டு ஸ்பீடா வந்துட்டு இருக்கான். இதே டைம் ஹீரோயினும் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சேர்ல அசந்து உட்கார்ந்துடுறா. இந்த பக்கம் காமிச்சா அக்கா காரி ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறா. ஹீரோவும் கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அந்த காலை கூட எடுக்காம
இவளே ஒரு கண்ணாடிய மூடி வச்சிருப்பாளே, அந்த மூடி வச்ச துணியவும் எடுத்து விட்டுட்டு இருக்கா. குழந்தையும் மடியில உட்கார வச்சுட்டு அந்த லிலித்த கொண்டு வரதுக்கான தாலாட்டு பாட்ட பாடிட்டு இருக்கா. இந்த சவுண்ட அங்க இருந்த ஹீரோயினும் கேட்டுட்டு எது என்னடா நடக்குதுன்னு அடிச்சு பிடிச்சு வந்து பாக்குறா. வந்த ஹீரோயினும், ஹே இந்த பாட்டை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இந்த பாட்டை மட்டும் இல்ல லிலித்த பத்தியும் ஃபுல்லா தெரியுங்கிறா. அடி பாவி. இங்கதான் இவ இன்னொரு டிப்ஸ்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு பார்சல் அவங்க அம்மா கிட்ட வந்ததுன்னு அனுப்பியிருப்பாங்கல்ல, அது அவங்க அம்மா கிட்ட இருந்து அனுப்பல, இந்த அக்கா தான் அந்த பார்சலையே தான் தங்கச்சிக்கு அனுப்பியிருக்கா. ஆக்சுவலா இந்த அக்காவும் அந்த லிலித் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கா. என்னோட குழந்தைய நீ எடுத்துட்டு போனல, அதை கொடுத்துரு, அதுக்கு பதில் என் தங்கச்சியோட குழந்தைய நான் உனக்கு தரேன் அப்படின்னு டீல் போட்டிருக்கா. அதனாலதான் பிளான் பண்ணி இப்ப இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம குழந்தையோட கையில குண்டூசிய வச்சு குத்தி ரத்தத்தையும் வெளியே தெளிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்தவளும் அக்கா கூட சண்டை போட்டு போராடிட்டு இருக்கும் போதே அடிப்பட்டையவ கீழே விழுந்துடுறா. இங்க அந்த அக்கா பாட்டை நிறுத்தவே இல்ல, தாலாட்டுப்பட்ட பாடிட்டே இருக்கா. இதே டைம் குழந்தை தொட்டுல படுத்திருந்துச்சுல, அதை யாரோ ஒருத்தங்க அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. இங்க ஹீரோ காப்பாத்தணுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கானே, இவனை தடுக்கணுங்கிறதுக்காக அந்த கிளவி பேயும் இடையில வந்து நின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அவனை கழுத்தை நெரிச்சு அந்த காரையும் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி வச்சிருது. இப்ப ஹீரோயினும் கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க அவனோட குழந்தைக்கு பதில் அந்த சாத்தானோட குழந்தை மறுபடி வந்துருச்சு. இவளும் தான் குழந்தை எங்க போச்சுன்னு கதறி அழுதுகிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு கண்ணாடியில இருந்து பேய் வந்து நம்ம ஹீரோயினை உள்ள இழுத்துட்டு போயிருது. இப்ப ஹீரோவும் அடிச்சு பிடிச்சு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா தொட்டுல சாத்தானோட குழந்தை தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறா. ஆனா ஒரு கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஹீரோவும் இந்த பக்கம் ஹீரோயினும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா அங்க ஒரு கண்ணாடி இல்ல 1000 கண்ணாடி இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க அப்படியே ஹீரோயின் இருக்கிற இடத்த காமிச்சா அந்த லலித் இத்தனால குழந்தைங்களை கடத்தி வச்சிருப்பாளே, எல்லா குழந்தையும் இங்கதான் இருக்குது. அதே டைம் ஹீரோயின் இருக்கிற இடத்துலயும் குட்டி குட்டி குழந்தை சாத்தான்லாம் வந்து நம்ம ஹீரோயினை கொல்ல ட்ரை பண்ணுது. அங்க சாத்தான் குவியல இருக்கு, அந்த குவியலுக்குள்ள இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது. எங்க இப்ப இன்னொரு உருவம் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த அக்கா தான் உள்ள வந்து நிக்கிறா. அவளும் சொல்றா, இதுதான் லிலித்தோட வீடு, இதுக்கப்புறம் நம்மளால வெளியே போகவே முடியாது, இனி நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை மேல இருக்கிற நம்பிக்கை சுத்தமா போகவே இல்ல. அதனால தன்னோட குழந்தை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதே டைம் ஹீரோயினுக்கும் தன்னோட குழந்தை அழுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவளும் குழந்தை அழுற சத்தம் கேக்குறத பார்த்து ஓடி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஃபாதர் அந்த மெழுகுவர்த்தி எல்லாம் கொடுத்தாரே, அதெல்லாம் ஏத்தி வச்சு ஒவ்வொரு கண்ணாடி முன்னாடியும் நின்னு தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேச முடியுதான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே டைம் ஒரு கண்ணாடியில இருந்து அந்த கிளவி பேய் மட்டும் வந்து நின்னு ஹீரோ பருத்தி வச்சிருக்கானே அந்த மெழுகுவர்த்தி எல்லாத்தையுமே ஊதி ஊதி அணைச்சிருது. ஹீரோவும் திடீர்னு ஞாபகம் வந்து அந்த ஃபாதர் எழுதி கொடுத்த அந்த வாசகத்தை இப்ப படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் படிக்க படிக்க அணைஞ்சு போன எல்லா மெழுகுவர்த்தியும் தானே எரிய ஆரம்பிக்குது. அப்படியே அந்த கிளவியோட கையவே அந்த நெருப்பு சுற்றுது. ஹீரோவும் சும்மா விடுற மாதிரி தெரியல, அந்த மந்திரத்தையும் அந்த கேண்டலையும் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கான். இத பார்த்து அந்த கிளவியும் கண்ணாடிக்குள்ளேயே போயிருது. இப்போ இங்க அந்த கண்ணாடிக்குள்ள காமிச்சா ஹீரோயின் தன்னோட குழந்தைய தேடி ஓடிக்கிட்டே இருக்கா. அங்க ஒரு டனல் மாதிரி இருக்கு, அதுல இந்த குழந்தையோட சவுண்ட் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கு. உள்ள போலான்னு பாக்கும்போது அங்க வந்த லிலி இவளோட கைய பிடிச்சிட்டு விட மாட்டிக்கிறா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. அதை அப்படியே இடிச்சிட்டு அங்க ஒரு கண்ணாடி கதவு மாதிரி இருக்கு, அதையும் உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா இவ குழந்தை மாதிரி நிறைய குழந்தைக்கு அங்க அழுதுகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயினும் தன் குழந்தை பேரை சொல்லி சொல்லி தான் குழந்தை இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சு குழந்தையும் தூக்கிட்டா எடுத்துட்டா. ஆனா இந்த இடத்துல தப்பிக்கணுமே, அது ஹீரோயினுக்கு முடியாத ஒண்ணு. ஏன்னா இது லிலித்தோட கோட்டை, இங்க இருந்து தப்பிக்கணும்னா அது கஷ்டமான ஒண்ணு. வந்த லிலித்தும் மறுபடியும் ஹீரோயின் அடிச்சு போட்டு அவ குழந்தைய புடுங்கிக்கிறா. இங்க ஹீரோயினும் கெஞ்ச ஆரம்பிக்கிறா, அது என்னோட மகன், தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு இங்க கெஞ்சுறா. ஆனா அது லிலித்தும் அதுல வாங்குற மாதிரியே தெரியல. இங்க இப்படி ஹீரோயினும் லிலித்தும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அக்கா என்ட்ரி கொடுக்குறா. வந்த அக்காவும் நீ குழந்தைய எடுத்துட்டு எப்படியாச்சும் போயிரு, நான் இந்த லிலித்த பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க அந்த லிலித் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தையும் எடுத்து கொடுத்துட்டு நீ போயிரு நீ போயிரு அப்படின்றா. இங்க அப்படியே தாலாட்டு பாட்டையும் பாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் தாலாட்டு பாட்டு பாட வெளியே நம்ம ஹீரோ மந்திரத்தை சொல்றத நிறுத்தவே இல்ல, அவனும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். இவளும் குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்துடுறா. அங்க பார்த்தா நிறைய கண்ணாடிங்க இருக்கு. எந்த கண்ணாடி வழியா இவ வீட்டுக்கு போகணும்னு தெரியல. ஒவ்வொரு கண்ணாடி வழியா பார்க்கும் போதும் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க குழந்தையும் ஒவ்வொரு குடும்பமும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த சாத்தானும் பாட்டு பாட பாட ஒவ்வொரு கண்ணாடியும் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இங்க ஹீரோ தான் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மந்திர சவுண்டு நம்ம ஹீரோயினுக்கு கேட்டு அந்த வழியா வந்து அந்த கண்ணாடியும் பார்த்து வெளியே தப்பிச்சு வந்துடுறா. எப்படியும் நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த சாத்தானும் சும்மா விடுற மாதிரியே தெரியல, மறுபடியும் குழந்தைய பிடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. குழந்தைய கூடன்னு சாத்தான் ஒரு பக்கம் கத்த, ஹீரோயினும் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இவங்க கத்துனதுல அந்த சாத்தான் அதோட உலகத்துக்கே மறுபடி போயிருது. அப்பாடி எப்படியோ ஹீரோயின் தன்னோட குழந்தைய காப்பாத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டா. இனி நிம்மதியா முடிஞ்சிருச்சு.
முடிஞ்சிருச்சு, ஹாப்பி எண்டிங் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. கிளைமேக்ஸ்ல தான் செம்ம ட்விஸ்டா வச்சிருக்காங்க. என்னன்னா ஹீரோயின் வெளியே கொண்டு வந்தாலே அது ஹீரோயினோட குழந்தையே கிடையாது, அது அவளோட அக்காவோட குழந்தை. அக்கா தானே குழந்தைய கொடுத்து அனுப்பியிருப்பா, அவ தன்னோட குழந்தைய வெளியே கொடுத்து அனுப்பியிருக்கா. அந்த அக்கா எவ்வளவு சாமர்த்தியமா தான் குழந்தைய வெளியே அனுப்பியிருக்கான்னு பாருங்க. செம்ம கிரிமினல் போல அவ. இப்ப இந்த உண்மை தெரிஞ்சு ஹீரோவும் ஹீரோயினும் செம்மையா வருத்தப்படுறாங்க. இப்ப சில மாசம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. அதுலயும் ஹீரோ ஒரு பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த புக்க மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க கொண்டு வந்து குடுக்கறாங்க. ஹீரோவும் அந்த புக்க வாங்கிட்டு நேரா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்றான். ஹீரோயினும் என்ன புக்கு கிடைச்சிருச்சா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறா. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப மறுபடியும் அதே அந்த உலகத்துக்குள்ள போய் தன்னோட குழந்தைய காப்பாத்த போறாங்க. என்ன இருந்தாலும் ஹீரோயினோட குழந்தை அங்க மாட்டிக்கிட்டு இருக்கே, எப்படி இவங்களால நிம்மதியா இருக்க முடியும்? அதனால இந்த ரிஸ்க் எடுக்க மறுபடியும் இவங்க போறாங்க போல. ஓகே, இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.